அர்ஜுனனை நன்றாக மாற்றி விட்டு விட்டோம். அடுத்ததாக நம்ம எங்க போகணும் தெரியுமா? எங்க போகணும்? வைகுந்தம் போக வேணும். வைகுந்தம் என்ன பன்னிக்கறி எடுக்குவா? எதுக்கு? வைகுண்டம். அப்படி இல்ல, வைகுந்த மாயவன் இருக்கிறார் அல்லவா, கோபால கண்ணன். ஆமா, கோபால கண்ணனை தேடி போக வேண்டும். அப்படி கோபால கண்ணன் அர்ஜுனனுக்கும் மாயவனுக்கும் எப்படிப்பட்ட உறவே? பட்டை தென்னை பட்டை போல அவங்க ரெண்டு பேருமே உறவு ஒற்று. ஆமா, ஆயன் இல்லை என்றால் அர்ஜுனன் இல்லை, அர்ஜுனன் இல்லை என்றால் ஆயனும் இல்லை. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டையை போட்டி வைக்கணும். இப்போ நாம போகணும். போலாமா? கோபால கண்ணன் நார்ம மகாமுனிவர் பேச்ச கேட்டு ஒன்னாலப்பட்ட கோபால கண்ணன் சபைக்கு தர்பா. சொல்லுங்க, நான் சாத்தனை கேளுங்க. பருப்பு குழம்பு. அடடா கெரிலோல்வாரே. அடடா கெரிலோல்வாரே. நாட்டாங்க கெரிட்டால்வார். எப்படி? கெட்டிக நாட்டா கெரிட்டால்வார். நம்ம மற்றவர்கள் பேசுவது போல் என்னிடம் எக்கச்சக்கம் ஏழாக கூட பேசாதே. கேட்டாங்க. பேசினாய் துளைத்து விடுவேன், தொய்த்து கட்டி விடுவேன். கொஞ்சம் பூ வச்சு கொட்டுறது என்னது? சாமிக்கு தொலைச்சு வச்சு கட்டுறீங்க. துளைத்து விடுவேன் உன்னை. தொலைச்சு விடுவீங்களா? ஆமா. காலையில 1000 ரூபாய் 500 ரூபாய் அதையும் தொலைச்சு விட்டு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பத்திரமா வச்சுக்குவேன். சாத்தகி சொல்லுங்க. நான் தமிழ்நாடு வந்திருக்கிறேனே, என்னை யார் என்று கவனித்தாய்? சொன்ன போறீங்க. அப்படியா? அதற்கு முன்பதாக நாட்டுக்கு நாடு பேரும் புகழ் சிறந்த இந்நகரத்தின் பெயர் என்ன? மஞ்சவாடி என்றால் நம்மளை போல நாடக நடிகர்கள் சொந்தமான தாய்த்து நாடாகும். இத்தாய்த்தாண்டிய வாசல் செய்யக்கூடிய ஆண்களாக பிறந்த பெண்களாக பிறந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் யாவற்ற மக்கள் அலைபோல் காட்சி அளிக்கிறார். ஏன் எதற்காக எதை முன்னிட்டு? மாரியம்மன் கோயில் அகிலாண்ட நாயகி உலகமெல்லாம் வருவபிக்கக்கூடிய மாரியம்மனுடைய தேர்தலை முன்னிட்டு ஓரிரவு சதுர் நாட்டியம். அந்த படத்துல இருக்கிறீங்களா வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க. இல்ல எப்படி? சரி, கலைமகள் கவிச்சு நாடக சபை செட்டு வந்து ஆடிச்சுனா சரி, அவங்க மரகதொலி கல்யாணம் நாடகம் வைப்பாங்க. நாங்க விடிய விடிய கூத்தாடி விட்டு விடிய காலம் சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி, நாங்க விடிய விடிய சூத்த காட்டி தூங்குவோம்.
அப்ப இந்த வேடத்துல ஆமாங்க நிறைவேறிட்டு இருக்குது. அடுத்த வருஷம் முடிச்சிருக்கிறீங்க படுத்துவாங்க படுத்துருக்கீங்க தெரிச்சுக்குவாங்க. புரியா சிசியா என்ன நீ அவ்வளவு அபத்தாளமா டேய் இந்த மாதிரி சாமி வேஷம் போறாங்க. நம்ம மிரட்டுற எப்படி கொள்ள சத்தகி டேய் அப்படி இருந்தாலும் மரங்கள் வெளி திருக்கல்யாணம் அத்தியாசூரன் ஆஞ்சநேயர் யுத்தம் நாடகத்தில் உண்மைதான். நீங்க யார்? நான் வந்தபடினால் நான் யார்? என்னுடைய பேர் என்ன சொல்லட்டுமா? சொல்லுங்க. நண்பா என்னுடைய பேரோ கண்ணன், மணிவண்ணன், கோவிந்தன், கோபாலன், பாலாஜி, பாலாஜி, கேகேபி, வெங்கடாஜலபதி, எஸ்என்ஆர், பஸ்யா. இல்லப்பா என்னுடைய பெயர் நாமங்கள். அப்படியே ஒண்ணி விட்டு பச்சளை ஏத்தவே மாட்டேங்கிறோம். ஓட்டு ஜாஸ்தி. பாலாஜி, கேகேபி, வெங்கடாஜலபதி, எஸ்என்ஆர், பிகேபி. என்னுடைய பெயர் தான் அதுக்கு வச்சிருக்கிறாங்க பஸ்ஸுக்கெல்லாம். பிகேபின்னு இல்லப்பா பிகேபி. நண்பா கிட்டுனன், அச்சுதன், சச்சுதன், மாயவன், கோவிந்தன், கோபாலன், வெங்கடாஜலபதி, திருமால், பெருமாள் அப்படி சொல்லக்கூடிய வெண்ணை உண்டவன், மண்ணை உண்டவன், இந்த குண்டகண்ணன், வெண்ணையை உண்ட கண்ணன், நாராயணன், நட்புற நாராயணன். கேசவாகனம் 10 வருஷம் பாரத இந்தியனா கேஸ் 919 சில்லறை கேக்குறான். அது இல்லப்பா கேசவாகுணன். கேசவாகனன் உண்மைதான். என்னுடைய பெயரோ ஸ்ரீமந்த கண்ணன். கடவுள் நீங்களா? உண்மைதான். தாங்கள் கடவுளுக்கு புடித்து காட்டு என்ன வேலை? கட்ட வேண்டும். கட்டுங்கள் கட்டுங்கள். அழகான கண்ணனை ஈண்டெடுத்தாங்கள தாய் கேட்டாயே ஒரு கேள்வி. பண்ண கூடாது. சாமி வேஷம் போட்டு அந்த குழந்தைக்கு வாயிட வாங்க கண்ணம் இப்படி கண்பா யார் தாய் தந்தை? என்னை 10 மாதம் முன்னால் 3000 திசைவாடி அங்கத்திலே சுமந்து பெற்றால் என் தாய். என் தாயோ தேவகி. தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று வேண்டும். என் தந்தையோ வசுதேவமன்னன். தேவகி ரோகிணிக்கும் நாங்கள் சரியாக 8 பேர் பிறந்தோம். யார் நண்பா? என் முன்பிருந்த 7 பெண் குழந்தைகள் பெயர் வைப்பதற்கு முன்பதாக என் தாயோட தான் பிறந்த தாய் மாமன் கஞ்சன் கம்சனாகப்பட்டவன் வானிலே தூக்கி போட்டு அவன் கையில இருக்கக்கூடிய வாளால் வெட்டி கொன்றான். பெயரை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 7 பேர்த்த கொன்று மடித்தார். 8ஆவதாக இந்த ஸ்ரீமந்த கண்ணன் நான் பிறந்து
எட்டாவது குழந்தையா பிறந்தன்னு சொல்றீங்க. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க 8 வச்சு ஓட்டலாம் குட்டிச்சேராய் பேரணும்னு. அது உண்மையாலுமா? நீ 8 வச்சு குட்டிச்சேரியுமா? அப்படி இல்லப்பா, அவர்கள் சொல்வது உண்மைதான். ஆனா எட்டாம் போருக்கு திருமணம் செய்து வைத்தால், அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு திருமணம் செய்வதா இருந்தா எத்தனை பொருத்தம் வேணும்? 16 பொருத்தம் வேணுங்க. 16 பொருத்தம். 8 8 16. அதை விட இந்த அகில உலகத்திலே எந்த பொருத்தமும் கிடையாது. அது போல அல்ல, எட்டி வச்சு விடலாம் குட்டி சோறுலாம் ஆகாது. ஆனால் இந்த பழமொழி எதற்காக சொல்கிறார்? 8ஆம் போர் கண்ணனாக நான் பிறந்து என் தாய் மாமனை கொன்றதுக்காக இந்த பழமொழி உலகிற்கு வந்தது. 8ஆம் போர் கண்ணனாக. ஆமா, எட்டி வைத்தால் கிருஷ்ணன் கண்ணன், அதாவது கஞ்சன் கம்சகனுடைய கோட்டையே நாசமானது. அதனால தான் எட்டி வச்சா 8ஆம் போர் கண்ணன் எட்டி வைத்தால் அகில உலகமெல்லாம் குட்டி சேராகிவிடும். அதனால ஆமா, அப்படிந்தாலும் நண்பா, அப்படிதான் செய்வத கண்ணனாக இருந்தாலும் யுகமோ 4 என்னென்ன? கிரீதா திரேதா துவாபரி கலியுகம். அங்க பர்தா எடுக்கிற இடத்துல தான் கிளியுதுன்னு நினைக்கிறேன். என்னது கிளியுதா தெரியுதா? அது இல்லப்பா, யுகங்கள் 4 என்னென்ன? திரேதா துவாபரி கலியுகம். உண்மைதான். 4 யுகத்திலே அண்டத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம், அதிலே தசாவதாரம் 10. என்னென்ன அவதாரம்? மச்சம், கூர்மம், வராகர், குள்ள பிராமணர், நரசிம்மர், பரசுராமர். இந்த 6 அவதாரம் முதல் யுகத்திலே, 2வது யுகத்திலே ராமன், 3வது யுகத்திலே அதாவது பலங்கொண்ட பலராமர், பலம் கொண்ட பலராமன் 9வது அவதாரமாக 8ஆம் போர் கண்ணன் நான் பிறந்தேன். அன்பா, அப்படி இருந்தாலும் எனக்கு திருமணமாகிவிட்டது. யார் தெரியுமா? எனக்கு எத்தனை மனைவி தெரியுமா? உன்னை போல 1 2 3 4 5 ஓட் லிஸ்ட் இப்பதான் எண்ணி முடிச்சாங்க, இப்ப எண்ணிட்டு இருக்கீங்க. இல்லப்பா, என்னுடைய மனைவிகள் நண்பா, எனக்கோ 8 மனைவி. யார் யார்? அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, மகாலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி என்று சொல்லக்கூடிய 8 மனைவி. என் ஆசைக்கும் பண்புக்கும் மிகுந்த ஆதி மகாலட்சுமி. உண்மைதான். அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன வேலை? அதாவது அள்ளிக்கும் பொறுப்பை கொண்ட ஹரிராம கண்ணன். உண்மைதான். நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று என் ஞானத்தால் அறிந்து நல்லவரை வாழ வைப்பேன், கெட்டவரை இந்த அகிலத்தில் இருந்து உடனடியாக அழித்து விடுவேன். அப்படி நான் அழிக்கும் பொறுப்பை கண்ணனாக இருந்தாலும் யாரோ என்னை தேடி வருகிறார்கள்.